மெடிசன் போடுவோம். என்னென்ன மாதிரி போடுவீங்க? அது வந்து அது கேரளா பவுடர் இருக்குது, அது தேங்காய் எண்ணெயில் போட்டால் இந்த கலர் அப்படியே இருக்கும், கருப்பாகவே இருக்கும், நிறம் மாறாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் டே ஆயில் தான். இந்த ஹேர் டே ஆயில ஒரு ஹேர் டே பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா ஹேர் டே ஆயிலா ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டே பவுடரை பத்தி கேரளாவுல வாழ்ந்த புலியூர் சரோஜா அப்படின்ற 85 வயசுல இருக்கிறவங்க சொன்ன ஒரு கேரள ஹேர் டை பவுடர் தாங்க. இந்த ஹேர் டை பவுடரை பயன்படுத்தி நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பொடியை சேர்த்து நம்ம ஹேர் டை பவுடர் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை பவுடரை வச்சு நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து லைட்டா வறுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். வறுத்து பொடி பண்ணிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்த பொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி. எல்லாமே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து காய்ச்ச போறது பாத்தீங்கன்னா 100 ml ஹேர் டை ஆயில் தான் காய்ச்ச போறேன். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற எல்லா பவுடருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்க வந்து இதுக்கு மேல 100 ml மேல காய்ச்சணும், ஹேர் டை ஆயில் வந்து காய்ச்சணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அளவுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பொடி பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூவோட பவுடர். இந்த செம்பருத்தி பூ பவுடர் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷைனிங்கா ஆக்கி கொடுக்கும். அடுத்த பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடரும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் பவுடர் வந்து இந்த ஹேர் டை ஆயில்ல சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஹேரை நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணி நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸா இருக்கும். அடுத்த பொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வல்லார கீரை இருக்கு இல்லையா, அதை காய வச்சு பொடி பண்ணது. வல்லாரக்கீரை நம்மளுடைய ஹேர் டை ஆயிலுக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும், அதாவது நல்ல கருமையான நிறத்தை கொடுக்கும். ஹேர் வந்து நல்லா லாங்கா திக்கா வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமதுர பொடிங்க. இந்த அதிமதுர பொடியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா முகத்துக்கு கூட இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா மறுக்கல்லாம் இருந்தா சீக்கிரமே வந்து உதிர்ந்துடும். அந்த அளவுக்கு இது வந்து சூப்பரான ஒரு பொடி. இது ஹேர் டை ஆயில்ல சேர்க்கும் போது ஹேர் டை ஆயில் வந்து நல்ல ஒரு 100% ரிசல்ட் கொடுக்கும். அடுத்த பொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மருதாணி பொடிங்க. மருதாணி பொடியை வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மருதாணியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவுரி பொடி. இந்த அவுரி பொடி வந்து கண்டிப்பா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான கருமையான நிறம் வந்து நம்மளோட ஹேருக்கு கொடுக்கும். இது வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க, பட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இதை வந்து நம்ம காய்ச்சிடுறோம், ஆயிலை வந்து நம்ம வந்து காய்ச்சி தான் அப்ளை பண்றோம் இல்லையா, அதனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரவே வராது. சளி பிடிக்கிற பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனையும் இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும்போது வராது. இப்ப பாருங்க, அவ்வளவுதான் பொடிகள். இன்னும் ஒரு பொடி மட்டும் நம்ம இப்ப சேர்க்க போறோம், மறந்துட்டேன். ரொம்ப 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 முக்கியமான பொடி இது வந்து கருஞ்சீரக பொடி. கருஞ்சீரகத்தை நல்லா வந்து எண்ணெய் வர வரைக்கும் வறுத்துட்டு, எண்ணெய் பிசுக்கு வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது நம்மளுடைய இந்த ஹேர் டை ஆயில்ல கலக்கும் போது நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும். நல்ல ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு மாறி வர்றதுக்கு இந்த கருஞ்சீரக பொடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. இதுதாங்க வந்து கேரள ஹேர் டை பவுடர். இந்த ஒரு தேங்காய் எண்ணெய் மட்டும் இருந்தா போதும். இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதும், வேற எந்த ஆயிலும் நீங்க மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னா இப்போ இதுல நான் வந்து 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து லைட்டா வந்து வறுத்துட்டு சேர்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஹேர் டை பவுடரை வந்து வறுத்துட்டு சேர்க்கும் போது எண்ணெய் ஊத்தினோன்னா நுரை நிறைய வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வராம இருக்கும். சடசடப்பு தன்மையும்
கொஞ்சம் கம்மியாக நம்மளுக்கு வந்து ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஸ்டவ் மேலே வச்சுட்டு சிம்லேயே வச்சு இந்த ஈரப்பசை இருக்கு பாருங்க, லைட்டாக வந்து பவுடரில் ஈரப்பசை இருக்கும், அது போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்மில் வச்சாச்சு. இப்போ லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கலாம். இந்த ஹேர் டைய பத்தி புலியூர் சரோஜா, அவங்களுக்கு 85 வயசுக்கு மேல ஆகுதுங்க. அவங்க வந்து அவங்களுடைய பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அதோட கிளிப்பு கூட நான் ஆரம்பத்துல ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவ்வளவுதாங்க. பாருங்க, நல்லா வந்து சூடாயிருச்சு. இப்போ 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நம்ம சேர்க்கிறோம். லைட்டா ஒரே ஒரு கொதி வந்தா மட்டும் போதும். ஏன்னா நம்ம பொடியை வறுத்துட்டோம் இல்லையா, ரொம்ப நேரம் எண்ணெயை வந்து நீங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா ஒரு புகை வந்தா போதும். எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, புகை வர ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நம்ம அப்படியே ஆற விட்டுறணும். ஒரு 4 நைட்டு பூராவுமே இதில் இரும்பு கடாயில் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வேற ஒரு பவுல்லையோ இல்லை பாட்டில்லையோ மாற்றிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஆறிட்டு நைட் பூரா நான் அந்த இரும்பு கடாயிலே வச்சுட்டேன். ஹேர் டை ஆயில் எவ்வளோ திக்காக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம வேணுங்கிறப்ப செஞ்சுக்கலாம். அதாவது 100 ml நீங்கள் வேணுங்கிறப்ப செஞ்சுக்கலாம். பவுடர் மட்டும் நீங்கள் நிறையவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணேன் இல்லையா, 100 ml உண்டான பவுடர் சேர்த்தேன் இல்லையா, அந்த லெவலில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நிறையா சேர்க்கணும் அப்படின்னா பவுடர் ஸ்பூன் அளவுகளை ஜாஸ்தி பண்ணி நிறைய ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப அதுலேருந்து எவ்வளோ தேவையோ 10 ஸ்பூன் 20 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க பவுடரை வந்து ஹேர் டை ஆயிலை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை வந்து வடிகட்ட வேண்டியது இல்லை. நீங்க வந்து அப்படியே எடுத்து தலையில வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு பாட்டில்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நல்ல பாட்டில்ல ஃபுல்லாவே அந்த பவுடர்லாம் வேஸ்ட் பண்ணாம இதுலயே இருக்கட்டும். ஊற ஊற உங்களுக்கு வந்து ஹேர் டை ஆயிலோட பவர் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அதனால நீங்க வந்து வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நீங்க தேவையானப்போ எவ்வளோ வேணுமோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுத்து ஸ்ட்ரோக் எல்லாம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரோக் எல்லாம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 hours நல்லா ஊற வச்சிருங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2 hours ஊற வச்சுட்டு மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து வாரத்துல 2 வாட்டி ஹேர் டை ஆயில அப்ளை பண்ணிக்கோங்க. ரெகுலரா நீங்க வந்து செஞ்சுட்டு வாங்க. 6 மாசத்துல உங்களுடைய முடி பாத்தீங்கன்னா அப்படி கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப 100% ஒர்க் அவுட் ஆகும். முதுநகரை இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லா வந்து முடி வந்து கருமையா மாற ஆரம்பிக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு 6 மாசமே போதும். ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ண அப்ளை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா 100% ரிசல்ட் கிடைக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இந்த ஹேர் டை ஆயில நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, 6 மாசத்துக்கு அப்புறமா இந்த வீடியோவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா இதே வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணி பார்க்காம அப்ளை பண்ணி பார்க்காம தயவு செய்து கமெண்ட் பண்ண வேண்டாம். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த ஹேர் டை ஆயில் எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.